டியூஷன் ஃபர்ஸ்ட் எடுப்பேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல மேம். 560+ வரும்னு நினச்சேன். பட் கண்டிப்பாக காமர்ஸ் குரூப்பில் நிறைய பேர் நல்லா படிக்கிறவங்க இருக்காங்க. நான் அவங்கள யாராவது எடுப்பாங்கன்னு தான் நினச்சேன். டியூஷன் ஃபர்ஸ்ட் வந்து நிஜமாலே ரொம்ப ஹாப்பி தான். இப்போ 12th ஃபுல்லாக ஃபீஸ் இல்லாமல் படிக்கலாம். அதை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 12th நான் இப்போ எடுத்திருக்க மார்க் கண்டிப்பாக 10 அதை விட ரொம்ப நிறைய எடுக்கணும். அதுக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுவேன். இங்கே டியூஷனில் எனக்கு ஃப்ரீயாக சொல்லி தருவாங்க. கண்டிப்பாக அதை நல்லா என்னால் எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணி இன்னும் நல்லா படித்து நிறையா மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அகாடமியில் செகண்ட் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, அது 1 மார்க் டிஃப்ரெண்ட்டில் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இன்னும் 1 மார்க் எடுக்கலன்னு தோணுது. 550+ தான் வரும்னு நினச்சேன். 565 வந்து நானே எதிர்பார்க்கல. டியூஷனில் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் ஷீட் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் நிறைய மார்க் இருக்கிறதுனால இங்கே வந்து ஃபீஸ் ரிடக்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 12th வந்து நான் 590+ எய்ம் பண்ணுறேன் வரும்னு நினைக்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸில் சென்டம் வந்திருக்கு, அது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இல்லை, சுத்தமாக இல்லை. ஒரு 3 மார்க் வந்து தப்பு தான். அது எப்படி போட்டாங்கன்னு தெரியல. எனக்கு சென்டம் வச்சு எப்படி தெரியல. நான் வந்து 11th 565 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். டியூஷனில் வந்து செகண்ட் ப்ளேஸ் வந்திருக்கேன். எனக்கு வந்து சுத்தமாக ஹாப்பியாகவே இல்லை. நான் 580 தான், 80க்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் மார்க் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆனால் டியூஷனில் மட்டும் 580க்கு மேலே 590க்கு மேலே எடுக்கிற அளவுக்கே கோச்சிங் கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு தான் இங்கிலீஷில் மார்க் போயிடுச்சு. டியூஷனில் கோச்சிங்லாம் சூப்பராக கொடுத்தாங்க. தனியாக படிக்க வச்சு எல்லாமே பண்ணாங்க. தனியாக கிளாஸ் ஒர்க் போட்டு சம் பண்ணுறது எல்லாமே எனக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் என்னால் தான் இங்கிலீஷில் மார்க் போயிடுச்சு. நான் சரியாக ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்தது தான். 548 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். நான் தான் டியூஷனில் 3rd வந்திருக்கேன். டியூஷன் கொடுத்த நோட்ஸ்லேருந்து தான் பப்ளிக் எக்ஸாமுக்கு எல்லா கொஸ்டினும் வந்துச்சு. 548 எடுத்தது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. 12th இதோட கொஞ்சம் அதிகமாக எடுப்பேன். நான் வந்து 11th வந்து 500 வரும், 500 அபோவ் வந்துடும் சொல்லிட்டு நான் வீட்டில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து 500 அபோவ் வந்துச்சு. அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இதோட 12th வந்து 580+ எடுக்கணும்னு ஆசை. அதே மாதிரி இப்போ 11th கொடுத்த ஹார்ட் ஒர்க்கை விட 12th வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும்னு. 11th 529 எடுத்தேன். கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கம்மியாக தான் இருந்துச்சு. சிஎஸ்சியில் 90 அபோவ் 95 அபோவ் வரும்னு நினச்சேன். வரலை. ரீகரெக்ஷன் கொடுக்க போகிறேன். ரீகரெக்ஷன் 11th படித்ததை 12th இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுட்டு படிக்கலான்னு இருக்கேன். நோட்ஸ் கொடுத்தது தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துச்சு. நோட்ஸ் இல்லைனா டெஃபினட்டாக மார்க் ரொம்ப கம்மியாக வந்திருக்கும். ஸோ அடுத்த வருஷமும் நோட்ஸில் வந்து வரும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது. நானும் படிப்பேன், அந்த ஒரு நம்பிக்கையும் இருக்குது. 11th வந்து 510 எடுத்திருக்கேன். எதிர்பார்த்ததை விட கம்மியாக தான் வந்துருக்கு. 12th வந்து இன்னும் நல்லா எடுக்கலான்னு இருக்கேன். டியூஷன் கோச்சிங்லாம் சூப்பராக தான் கொடுத்தாங்க. பதட்டப்படாமல் எழுதணும். 11th 506 மார்க் எடுத்திருக்கேன். நான் ஒரு 540 550 எடுக்கலான்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் மார்க் கொஞ்சம் கம்மியாக வந்துச்சு. இருந்தாலும் நான் நோட்ஸை வச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணலான்ட்டு இருக்கேன். 11th பண்ண ஹார்ட் ஒர்க்கை விட நான் 12th நோட்ஸை வச்சு ஹார்ட் ஒர்க் போட்டு 550+ எடுக்கலான்னு இருக்கேன்.